குடில் ஆஃபீஸில் ஒர்க்கெல்லாம் பாதி முடிச்சிருக்கேன். தரை போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ஆள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஸோ சாப்பாடு பார்த்தீங்கன்னா பழைய சாப்பாடு, நேற்று வச்ச பொங்கல் குழம்பு, அப்புறம் கடையிலேருந்து ஒரு 3 வடை வாங்கிட்டு வந்தேன், அப்புறம் தண்ணி. இப்போ தான் சாய்பாபாவுக்கு இங்கே படைத்தேன். இது நம்மளுடைய குடில் ஆஃபீஸ் செட்டப். இன்னும் ஒர்க்கு இருக்குது. ஃபுல் வீடியோ நான் கண்டிப்பாக சேனலில் போடுறேன், பாருங்கள். எவ்வளோ வணக்கம். குடில் ஆஃபீஸ் ஒர்க் கிட்டத்தட்ட ஒரு 85% வந்து முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஃபுல் ஒர்க்கும் நான் ஒரு ஆள் தான் போட்டேன். இடையில எங்கள் அக்கா வீட்டுக்காரரு, அதாவது பெரியக்கா வீட்டுக்கார் என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு சில ஹெல்ப்ஸ்லாம் பண்ணாங்க. கல் மண்ணெல்லாம் எடுத்து போட்டான். ஸோ இது வந்து நானே ஓனாகவே போட்டேன். இந்த கல் வந்து இதுக்கப்புறம் வேலை இருக்குது, பட் ஓரளவுக்கு நான் போட்டு முடிச்சிட்டேன். இது நம்மளுடைய குடில் ஆஃபீஸ். ஸோ 2 பக்கமே பார்த்திங்க அப்படின்னா விண்டோஸ் செம்மையாக வச்சுருக்கோம், காற்று உள்ளே வரணுங்கிறக்காண்டி. சாய்பாபாவுக்கும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. இது வந்து நம்ம சாய் துவரகை சாய் குடியில் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சாய்பாபாவுடைய ஸ்டாச்சு தான் இது வந்து. அப்புறம் சாய் கணபதி, அப்புறம் சாய் சிவன் எம்பெருமான் அவங்களும் இருக்காங்க. ஊதுபத்திரம் நல்லபடியாக காட்டிட்டு ஐயாவை கும்பிட்டுட்டு அவருக்கு ஒரு டாட்டா சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். ஏன்னா இங்கே வந்து குடியில் ஆஃபீஸில் லைட்டு கிடையாது, இன்னும் கரண்ட் வரல. ஸோ அதனால் இங்கே இருக்க முடியாது, ஓரளவுக்கு மேலே இருக்க முடியாதுன்னா சுற்றிலும் காடு. அதனால் இரவுகளில் வந்து ஒரு ஆளாக தங்குறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் நாளைக்கு குடில்னால் வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை. பட் அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஏர்லியாகவே கிளம்பிடணும். ஆள்னா இருப்பாங்க, இருக்க மாட்டேன்னு கிடையாது, அக்கம் பக்கத்தில் ஆட்கள் இருப்பாங்க. பட் இருந்தாலும் இப்போதைக்கே அன்சேஃப் தான். ஏன்னா சுற்றிலுமே காடு, வியூஸ் நல்ல செமையாக இருக்கும். அச்சம் அப்படிங்கக்காண்டி பிரச்சனை கிடையாது. பட் வந்து அன்சேஃப், அன்கம்ஃபர்டபுள். கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் இங்கே தங்கலாம். இதுக்கு முன்னாடி நாங்கள் தங்கியிருக்கோம், தங்காமனா இல்லை, தங்கியிருக்கோம். இப்போ ஏன் அன்சேஃப்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து மழை டைம் இல்லையா. ஸோ அதனால் இந்த அரிப்பூச்சி மாதிரியான சின்ன சின்ன விஷ ஜந்துக்கள் வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் இங்கேனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை ஒர்க் இருக்குது, இன்னமும் அடைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த கேப்பில் ஏதோ ஒரு பூச்சி வரலாம். மேலேனா இன்னும் கொஞ்சம் ட்ரில் போட வேண்டிய வேலை இருக்குது. இன்னுமே இந்த ஆஃபீஸ் ஒர்க்கில் வந்து நிறையா வேலை பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம முடித்தா தான் இங்கே வந்து உள்ளே நல்ல கம்ஃபர்டபுளாக தங்க முடியும். ஸோ என்னுடைய மொபைல் நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் லஞ்சு கொண்ட அந்த தூக்கு சட்டி அப்படிம்பாங்க, அந்த தூக்கு சட்டியும் எடுத்துகிட்டு நம்ம காருக்கு கிளம்பிடலாம். ஸோ காரோட கீ கையில் தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஐயாவுக்கு ஒரு பெரிய ஹாய், அப்புறம் டாட்டா சொல்லிவிட்டு கிளம்புறேன். சார் நல்லபடியாக பார்த்துக்குங்க, குடிலையும் பார்த்துக்குங்க, என் கூடயும் வாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். ஜி சாரும் சரி, ஓகே. நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிலாம் தூக்கிட்டு செப்பல் மாட்டிட்டு நம்ம கேட்டுக்கு அப்படி அந்த பக்கம் போயிடலாம். அப்புறங்க சொல்ல மறந்துட்டேன், நம்ம குடியில் வச்ச பூச்செடியில் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த பூ பூக்குது. சாய்க்கு பிடிங்கி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், சுத்தமாக மறந்துட்டேன். ஸோ அழகாக இருக்குல்ல, பாருங்கண்ணே, லேயர்ஸாக இருக்குது. என்ன பூன்னு எனக்கு தெரியலை. அக்கா தான் ஏதோ ஒரு பூன்னு சொல்லி வாங்கினாங்க. இந்த பாருங்கள், அதை அப்படியே அழகாக பறிச்சுட்டு அதை கொண்டு போய் ஐயாவுக்கு வச்சுருவோம். ஃபஸ்ட் டைமாக குடியில் பூத்துருக்க பூ. ஐயா, இது என்ன பூ உங்களுக்கு தெரியுங்களா? தெரிஞ்சுன்னா எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு தெரியலை. கையெல்லாம் அழுக்காக இருக்குன்னு நினைக்காதீங்க, உள்ளே வேலை பார்த்துருக்கேன், அதனால தான். ஸோ ஐயாவை பார்த்தாச்சு. ஐயா கழுத்தில் இருக்கிற இந்த பழைய மாலையை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி அப்படி உரம் வச்சிடலாம், பூமை எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்புறம் பறித்த பூவை ஐயாவுடைய காலடியில் சமர்ப்பணம் பண்ணுறோம். ஐயாவோட மேலேயும் வச்சுருக்கேன் பூவை. ஸோ விளக்கொலியில் இப்படி வருங்க, விளக்கொலியில் ஐயா பார்க்குறது அழகு தான். இந்த சாய்பாபா சிலை பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்காண்டியே நான் வாங்கினேன். ரொம்ப தேடி பிடிச்சி அலைஞ்சு தெரிஞ்சு அந்த ஃபேஸ் லுக் வேணும்
அப்படிங்கிறக்காண்டி ஒரு வாங்கினேன். சரி ஓகே சார், நான் போயிட்டு வரேன். பத்திரமா இருந்துக்குங்க. வீட்டுக்கு வாங்க. இப்போ இந்த மாலையை எடுத்துருவோம். வீட்டிலேருந்து குடி தண்ணி கொண்டுட்டு வந்தேன். ஸோ அந்த குடத்தையும் எடுத்துக்கலாம். அப்பாடி எடுத்துட்டு நம்ம கேட்டு லாக் பண்ணிவிட்டு கிளம்பிட வேண்டிதான். நாளைக்கும் ஒர்க் இருக்குது, அடுத்த நாளும் ஒர்க் இருக்குது. தொடர்ந்து ஒரு 1 வீக் ஒர்க் இருக்கும். அப்புறம் நல்லபடியாக முடிஞ்சிடும். ஸோ லாக் பண்ணிடலாம். அப்படி சும்மா லாக் பண்ணோம்னா லாக் ஆகிரும். ஸோ குடியில் ஆஃபீஸ் வியூ வந்து நல்லாயிருக்கும். நம்ம கார் அங்கே நிற்கிது, அரஸ்வதி மரம் இதெல்லாம் இருக்கும். கிவிலி கூட கத்துது. சரி ஓகே, see you, bye, டாட்டா. நைட்டு போய் வீட்டுக்குள்ளே தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய ஒர்க்ஸை பார்க்க வந்திருக்கேன். ஸோ மார்னிங் வரைக்கும் நைட்டு ஏற்றின அந்த தீபம் மார்னிங் வர ரொம்ப பிரகாசமாக அற்புதமாக எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. வந்த உடனே அந்த கல்லெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஒரு சின்ன டேபிள் செட்டப்பும் போட்டுட்டு சேரும் போட்டாச்சு. ஒரு சின்ன ஆஃபீஸ் மாதிரி நம்ம அங்கே இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்லாம் எடுத்து பண்ணியாச்சு. ஆஃபீஸ் மாதிரி கிடையாது, ஆஃபீஸே தான் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நேற்று வச்ச பூ இதெல்லாமே அப்படியே இருக்குது. ஒரு குளவி வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடு கட்ட ட்ரை பண்ணுது. அதாவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய பிளேஸில் இந்த மாதிரி செங்குளவி வந்து உள்ளே வந்துட்டாலே தெய்வங்கள் வந்துருச்சு அப்படின்னு 100% அர்த்தம். அதே தருணத்தில் ஒரு வீட்டில் கருவண்டு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நெகட்டிவிட்டி செய்வினை கோளாறு இருக்குதுன்னு 100% அர்த்தம். இந்த குளவி நான் பார்க்குறேன், இங்கே தான் கட்ட போகுதுன்னு பார்க்குறேன். அது குடியிலே சுற்றி சுற்றி வருது. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம வா அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த தெய்வங்கள் என்னோடய வார்த்தை கட்டுப்பட்டு வந்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டாங்க. குடில் ஒர்க் ஓரளவுக்கு முடிஞ்சது. இன்னும் பேலன்ஸ் ஒர்க் நிறையாவே இருக்குது.